காவேரிப்பாக்கம் அருகே செயல்பட்டு வரும் பிரபல சன்பீம் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி வகுப்பறையிலே மயங்கி விழுந்து உயிரிழந்தது பலரையுமே அதிர்ச்சியடை செஞ்சிருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த பெரியப்பா நகர் வள்ளலார் தெருவைச் சேர்ந்தவர் வசந்தகுமார். இவர் மேலூர் அடுக்கம்பறை மருத்துவமனையில் தோல் மருத்துவராக பணிபுரிஞ்சு வர்றாரு. இவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இதில் இளைய மகள் சுமேதாங்கி பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல சன்பீம் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வர்றாரு. இந்த நிலையில் அவருடைய இளைய மகள் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றிருக்காரு. அப்போது பள்ளி வகுப்பறையில் பேசி கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்ததாக சொல்லப்படுது. இதனை அடுத்து பள்ளி நிர்வாகம் மயங்கி விழுந்த மாணவிக்கு முதலுதவி செஞ்ச பிறகு அவர் ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு மேல்விசாரம் பகுதியில் உள்ள அப்போலோ தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தாங்க. இதனைத் தொடர்ந்து மாணவியோட இறப்பு குறித்து பள்ளி நிர்வாகம் உடனடியாக அவரோட பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தாங்க. அங்கு அவரது தந்தை உடலை எடுத்துக்கொண்டு வாலாஜாப்பேட்டை பகுதியில் உள்ள அவருடைய இல்லத்தில் இறுதிச் சடங்கு ஏற்பாடு செய்த நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதோடு மாணவி இறப்பு குறித்து விசாரணையை மேற்கொண்டாங்க. இதில் மாணவிக்கு உடலில் இதய குறைபாடு காரணமாக இறப்பு ஏற்பட்டதாக பெற்றோர்கள் போலீசாரிடம் தெரிவிச்சிருக்காங்க.